இவர் யதார்த்தமா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு டோரை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு பொண்ணு சாக கிடப்பாங்க. இவரும் டோரை உடச்சிட்டு போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்றாரு. அடுத்த நாள் இவங்களுக்கு சரியான பிறகு நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னை தப்பான பார்வையில பார்த்து தான் டச் பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நான் ஊர் தலைவிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லுறேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என் கூடியேறு நான் உன்னை வச்சுக்கிறேன்னு. இப்படி இருக்கிற மத்தியில இவங்களோட வாழ முடியாதனாலதான் தூக்கு மாத்திரை போட்டு சாவ முயற்சி பண்ணேன். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருது. அதனால என் கூட வந்துரு, நான் உன்னை அப்பா அம்மா ஸ்தானத்துல பாத்துக்கணும்னு சொல்லி கையோட கூட்டிட்டு போயிறாரு. இவரு வீட்டிலேயே கோலிசோட செய்யற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்களுமே உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. சாப்பிடறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாமே ஒட்டுக்கா தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு யூரின் வருதுன்னு சொல்லி தனியா போயிருவாங்க. அப்ப வேகமா வந்த பஸ் கண்ட்ரோல் இல்லாம இவன் மேலேயே மோதி விட்டுறான். அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு பாக்குறான். அப்ப அவனோட ரெண்டு கையுமே இல்ல. அந்த விபத்துனால ரெண்டு கையுமே போயிருச்சு. அதை நினைச்சு இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுந்துட்டு இருப்பான். ரெண்டு கையுமே போயிருச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் இவனுக்கு ஆதரவா இருப்பாங்க. பல்லு வலிக்கு விடுறதுல இருந்து குளிக்கிற வரைக்கும் இவங்க தான் பத்திரமா பாத்துப்பாங்க. நாம ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தால இருந்தா அந்த கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். நான் சொல்றத உண்மைன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.